தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இன்றைக்கு மிகவும் தேவையான இந்த ஆபத்து காலத்துல நம்முடைய அந்த புராதன பண்டைய வழிகள் எல்லாம் எவ்வளவு ஒரு உன்னதமானவை, எப்படி நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிகள்ல மிக முக்கியமானது அக்னிஹோத்திரம். இப்ப அக்னிஹோத்திரத்தினால நமக்கு எவ்வாறு ரட்சணம் ஏற்படுகிறது, விஞ்ஞான நிலையில அதனுடைய மகத்துவம் என்ன, அது போன்ற விஷயங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆபத்து கால கண்ணோட்டத்துல அக்னிஹோத்திரம் பலர் பேசுகிறார்கள், அதை பத்தி பேச்சு அடிபடுகிறது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, மகத்துவம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பலருக்கு தெரிவதில்லை. அக்னிஹோத்திரம் என்பது அக்னியில் ஆகுதி அர்ப்பணம் செய்து செய்யப்படும் ஒரு ஈஸ்வர உபாசனையாகும். இது நித்தியப்படி செய்ய வேண்டிய கர்மா, அதாவது தினசரி செய்ய வேண்டும். இதன் மூலமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது நம்முடைய தார்மீக கடமையாகிறது. அதோடு இது ஒரு ஆன்மீக சாதனையாகவும் ஆகிறது. அதனால அதை அன்றாடம் இந்த ஒரு தார்மீக கடமையை செய்வது நல்லது. இது அக்னிஹோத்திரம் என்பது ஒரு வித யஜ்யம், மிக குறைந்த நேரமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு யஜ்யம், ஆனால் அதிக பலனை தரக்கூடியது. இதனுடைய பலாபலன் நம்ம எப்ப நம்ம கவனத்திற்கு வந்ததுன்னா, இந்த போபால் விஷவாயு கசிவும் பொழுது அந்த அக்னிஹோத்திரம் செய்த குடும்பங்கள் அந்த விஷவாயுவிலிருந்து அவை தப்பித்தன. அவர்கள் மட்டுமே உயிருடன் இருந்தனர். அது உலகம் பூரா அந்த தகவல்கள் அந்த செய்திகள் வந்தன. இப்ப சமீபத்திலேயே அந்த விசாகப்பட்டினத்துல இந்த மாதிரியான விஷவாயு கசிவு இது போன்ற அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அந்த அக்னிஹோத்திரம் செய்வதனால எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு கவச்சம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றது அது ரொம்ப ஒரு மகத்துவம் நிறைந்த விஷயமா இருக்கு. இப்போ இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக இந்த அக்னிஹோத்திரத்தினால சுற்றுப்புற சூழல்ல என்ன மாதிரியான ஒரு பரிணாமம் ஏற்படுகிறது அப்படின்றது அதை பற்றின பல ஆய்வுகளும் நடந்து வருகிறது. முக்கியமா அதை பத்தி மகரிஷி ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மூலமாக UTS அப்படின்னு, அதாவது யூனிவர்சல் தெர்மோஸ்கேனர் அப்படின்ற ஒரு நவீன உபகரணத்தின் மூலமாக இந்த அக்னிஹோத்திரத்தினுடைய பரிணாமம் ஆய்வு செய்யப்பட்டது. அது எப்படி செய்தார்கள் அப்படின்னா, அந்த அக்னிஹோத்திரம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அந்த அக்னிஹோத்திர பாத்திரத்தினுடைய அந்த பிரபாமண்டலம்னா ஆரா அது பதிவு செய்யப்பட்டது. அது அந்த சமயத்துல 1.19 மீட்டர் இருந்தது. அந்த அக்னிஹோத்திரம் செய்த பிறகு அதனுடைய பிரபாமண்டலம் எந்த அளவு உயர்ந்தது, எந்த அளவு அதிகமாயிற்று அப்படின்னா 3.05 மீட்டர் அதிகமாயிட்டு. அதாவது அதனுடைய பிரபாமண்டலம் இப்ப மொத்தம் 4.24 மீட்டர் அந்த அளவு அந்த பிரபாமண்டலம் அதிகமானது. இப்ப சாதாரண ஒரு மனிதன் அல்லது பொருளினுடைய பிரபாமண்டலம் பார்த்தோன்னா 1 மீட்டர் தான் இருக்கும். இப்போ அந்த அக்னிஹோத்திரம் மூலமாக அந்த உண்டாகும் அந்த அக்னி அதனுடைய முக்கிய தன்மை என்னன்னா, சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய அந்த ரஜதம அதிர்வலைகளை அது அழிக்கிறது. அதோட அந்த வாயு மண்டலத்துல நீண்ட நேரம் அது நீடிக்கிறது. அதனாலதான் அந்த சுற்றுப்புற சூழலே ஒரு பாதுகாப்பு கவச்சம் மாதிரி அந்த அக்னிஹோத்திரத்தினால ஏற்படுகிறது. இந்த செயல்பாட்டின் மூலமாக அந்த அக்னி தத்துவம் செயல்பட ஆரம்பிக்கிறது இல்லையா, அது செயல்படுவதன் மூலமாக யார் அதை செய்கிறார்களோ, எந்த வீட்டில் அது நடக்கப்படுகிறதோ அவர்களை சுற்றி ஒரு 10 அடி தூரத்திற்கு பாதுகாப்பு கவச்சம் ஏற்படுகிறது. இப்ப அந்த அக்னிஹோத்திரத்திற்கு என்னென்ன தேவை, என்ன சாமகிரிகள் தேவை, அதை நம்ம பார்க்கலாம். அதுல முதல்ல எது அப்படின்னா யஜ்ஞ பாத்திரம், அதாவது அந்த அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டிய அந்த அக்னி குண்டம். அந்த யஜ்ஞ பாத்திரம் ஒரு விசேஷ தாமிர பிரமிட் வடிவத்துல அது தேவை. அதற்கு பிறகு அந்த யஜ்ஞ திரவியங்கள், அந்த யஜ்ஞத்துல போடக்கூடிய திரவியங்கள் முக்கியமா 3. அவை என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது பசுஞ்சான வரட்டி. அந்த வரட்டின்றது சூரிய ஒளியில காய வைத்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் அந்த சூரிய தத்துவமும் அதுல அடங்கி இருக்கும்.
அதை உபயோகித்து தான் அந்த அக்னியை வந்து நம்ம மூளை செய்ய வேண்டும். அடுத்தது இரண்டாவது என்னன்னா அக்ஷது, அதாவது முனை முறியாத அரிசி, பாலிஷ் செய்யப்படாத அரிசி. ஏன்னா அதுல தான் வந்து அந்த ஈஸ்வர தத்துவத்தை வந்து மூல ஈஸ்வர தத்துவம் வந்து அதிக அளவு வெகு நேரம் வந்து நீடிக்கிறது அதை உபயோகிப்பதன் மூலமாக. இப்ப பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியில என்ன ஆகுது, அதனுடைய மூல ஈஸ்வர தத்துவம் வந்து அதுல வந்து மறைந்து போகிறது. அதோடு அதில் வந்து ஒரு செயற்கைத்தன்மை உருவாகிறது. அதனாலதான் அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. அதோடு அந்த முனை முறியாமல் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த முனை முறியும் பொழுது அதனுடைய சூக்ஷ்ம வடிவமைப்பு, சூக்ஷ்ம சக்தி வந்து அதனுடைய அமைப்பு, சக்தி அமைப்பு வந்து மாறுகிறது. அதனாலேயும் அந்த ஈஸ்வர தத்துவத்தை வந்து தக்க வைக்க முடியல. அதனாலதான் முனை முறியாத பாலிஷ் செய்யப்படாத அந்த அரிசியை வந்து அக்ஷதையாக உபயோகிக்க வேண்டும். அடுத்தது மூன்றாவது தேவைப்படும் பொருள் என்ன அப்படின்னா பசுநெய். அதாவது பசும்பாலிலிருந்து அந்த தயிரிலிருந்து கடைந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் இல்லையா, அது வந்து மந்தமான தீயில அதை வந்து கொதிக்க விடும் பொழுது அந்த நெய் உருவாகிறது. அந்த பசு நெய் என்னுடைய இது என்னன்னா, அது ஃப்ரீசர் இதுலயும் வைக்க வேண்டாம். அது வந்து எவ்வளவு நாட்கள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கக்கூடிய தன்மை. அதுல வந்து நிறைய விசேஷ மருத்துவ குணம் கொண்டது இந்த பசு நெய். அக்னி ஹோமத்துல வந்து அந்த அக்னியில் ஹவ்ய பொருளாக இந்த நெய்யை வந்து உபயோகப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி உபயோகப்படுத்துவதன் மூலமா அதுவே வந்து ஒரு சூக்ஷ்ம சக்தியை சுமந்து செல்லும் கருவியாக அது வந்து இயங்குகிறது. பசு நெய்ல வந்து மிக அதிக அளவு சக்தி உள்ளது அப்படின்றது நிரூபணம் ஆயிருக்கு. இப்போ பிரத்யட்சமா அந்த அக்னி ஹோத்திரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் அந்த ஒரு செயல்முறையை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல வந்து கிழக்கு நோக்கி உட்கார வேண்டும். பிறகு அந்த அக்னி ஹோத்திரத்திற்கான அந்த அக்னியை மூட்ட வேண்டும். அதை எப்படி மூட்டுவது அதையும் பார்க்கலாம். அந்த யஜ்ஞ பாத்திரத்துல ஒரு சிறு துண்டு பசு விரட்டியை அடியில வைக்கணும். பிறகு வந்து 2-3 துண்டுகளை நெய்யில் தோய்த்து அதன் மேல் வைக்க வேண்டும். அதாவது காற்று உள்ளே புகுமாறு அந்த மாதிரியாக வைக்க வேண்டும். பிறகு நெய் தோய்ந்த ஒரு சிறு துண்டு பசுஞ்சாண விரட்டியை அந்த அக்னி மூட்டி அதில் உள்ளே வைக்க வேண்டும். இப்பொழுது அந்த அக்னி வந்து எல்லா விரட்டை துண்டுகளிலும் வந்து முழுமையாக அது வந்து அந்த அக்னி மூளை செய்ய வேண்டும். அதை வந்து கை விசிறி கொண்டு அதை வந்து நம்ம செய்யலாம். வாயால ஊதக்கூடாது. ஏன்னா வாயால ஊதும் பொழுது வாயிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஏதான நுண்கிருமிகள் அந்த அக்னியில வந்து போய் சேர்ந்து விடும், அதை அசுத்தமாக்கிவிடும். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்னா இன்னொன்று அக்னி மூட்டுவதற்கு வந்து கெரசின் போன்ற அந்த எரிபொருளை எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. புகை மூளாத அளவு அந்த அக்னி நன்றாக பிரஜ்வலிக்கும்படியாக அந்த அக்னியை மூளை செய்ய வேண்டும். பிறகு சரியாக அந்த சூரியோதய சமயத்தில் வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் ந மம, பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் ந மம. பிறகு சூரிய அஸ்தமன காலத்தில் வந்து அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் ந மம, பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் ந மம. இந்த மந்திர உச்சாரணம் வந்து சரியான முறையில நடக்க வேண்டும். மந்திர உச்சாரணம் வந்து அக்னிஹோத்திர இடத்தில் அதனுடைய நாதம் எதிரொலிக்கும்படியாக அதை வந்து உச்சரிக்க வேண்டும். அதோட மத்தியம கதியில, அதாவது ரொம்ப வேகமாகவும் சொல்லக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் சொல்லக்கூடாது. மத்தியம கதியில அதை வந்து ஸ்பஷ்டமாக உயர் ஸ்வரத்தில் அதை வந்து உச்சரிக்க வேண்டும். மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்முடைய ஆன்மீக உணர்வு எப்படி இருக்க வேண்டும், அதுல வந்து அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த மந்திரத்தில் வந்து சூரிய, அக்னி, பிரஜாபதி இந்த வார்த்தைகள் வந்து தெய்வத்தையே குறிக்கின்றன. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சூரியன், அக்னி, பிரஜாபதி ஆகியோரில் அந்தர்யாமியாக உள்ள அந்த பரமாத்மாவிற்கு இதை அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்றதுதான் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். இது என்னுடையது இல்லை, இதம் ந மம அப்படின்னா இது என்னுடையது இல்லை. அனைத்து படைப்புகளையும் படைத்து காத்து வரும் அந்த பரமாத்ம சக்தியிடம் சரணாகதி செய்ய வேண்டியதை இந்த மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது. இப்போ இந்த வீட்டில் உள்ள அனைவருமே அந்த ஆகுதி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அப்ப அந்த வீட்டில் அக்னிஹோத்திரம் செய்பவர் வந்து இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அவருடன் சேர்ந்து அனைவரும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம்.
அந்த அக்னியில் வந்து யக்ஞ திரவியங்களை எப்படி சமர்ப்பிக்க வேண்டும்? ஏன்னா அந்த ஸ்வாகான்னு சொல்லும் பொழுது அந்த அக்னி திரவியங்கள்ல சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையா? அதற்கு என்ன பண்ணணும்னா 2 சிட்டிகை அந்த அக்ஷதை அது ஒரு தாமிர தட்டில் எடுத்து அதில் சிறு துளி நெய் துளிகளை வந்து விட்டு அதை கலந்து வைக்க வேண்டும். பிறகு அந்த சரியாக அந்த சூரியோதய சமயம் அல்லது சூரிய அஸ்தமன சமயம், இது வந்து பஞ்சாங்கத்தின் மூலமாக நம்ம சரியாக தெரிந்து கொள்ளலாம். அந்த சரியான அந்த நேரத்தில் முதல் மந்திரத்தை உச்சரித்து ஸ்வாஹா அப்படின்னு உச்சரிக்கும் பொழுது அந்த வலது கை விரல் அதுல வந்து இந்த நடுவிரல், மோதிர விரல் மற்றும் கட்டை விரல், இதனால அந்த ஒரு சிட்டிகை அந்த அக்ஷதை மற்றும் பசுனை கலந்த அந்த கலவையை எடுத்து அக்னியில் ஸ்வாஹா என்று சொல்லும் பொழுது அதில் இட வேண்டும். அதே போன்று இன்னொரு முறை அடுத்த மந்திர உச்சாரணத்தை சொல்லும் பொழுதும் அந்த ஸ்வாஹா என்று சொல்லும் பொழுது வலது கை இதே போலவே இன்னொரு சிட்டிகை அந்த அக்ஷதை நெய் கலந்த அந்த கலவையை எடுத்து அக்னியில் இட வேண்டும். இப்ப அடுத்தது என்னன்னா அக்னிஹோத்திர பலனை வந்து எவ்வாறு பார்க்க முடியும்? இப்ப அக்னிஹோத்திரம் பிரத்யட்சமா நம்ம வந்து எப்படி பண்றது அப்படின்றது தெரிந்து கொண்டோம். மிக சுலபமான ஒரு வழிதான், ரொம்ப பெரிய கஷ்டமான இது இல்லை, ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதோட இந்த சுலபமா சொல்லக்கூடிய மந்திரம். இப்ப அதனுடைய பலன் எவ்வளவு பெரியது, எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுல முக்கியமா சைத்தன்யம் நிறைந்த மருத்துவ நோயற்ற ஒரு சுற்றுப்புற சூழல் வந்து அந்த இடத்துல உருவாகிறது. அடுத்தது அக்னிஹோத்திரம் மூலமாக மிக போஷாக்கான சுவையான தானியங்கள் வந்து விளைகின்றன. எப்படி இது அப்படின்னா அந்த அக்னிஹோத்திரத்தினால சுற்றுப்புற சூழல்ல வந்து வனஸ்பதிகளுக்கு வேண்டிய ஒரு போஷாக்கான திரவியம் அவர்களுக்கு கிடைக்கிறது, அவைகள் வந்து சுகப்படுகின்றன. அதனால அந்த விவசாயிகள் அந்த வனஸ்பதிகள் இதெல்லாம் அதிக மகசூல் கிடைக்கிறது அந்த தானியங்கள். இதனுடைய பரிணாமமாக அந்த அதிக போஷாக்குள்ள சுவையுள்ள தானியங்கள், பழங்கள், பூக்கள், மூலிகைகள் இவையெல்லாம் வந்து விளைகின்றன. அந்த அக்னிஹோத்திரம் மூலமாக சுற்றுப்புற சூழலில் உள்ள பாலகர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த சிறு வயது குழந்தைகள் இல்லையா, அவர்கள் மீது என்ன மாதிரி பரிணாமம் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த பாலகர்களின் மனங்களில் ஒரு தூய்மையான நல்ல சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது இரண்டாவது என்னன்னா, இப்போ சில குழந்தைகள் வந்து அடம் பிடிக்கும், இல்ல சிடுசிடுக்கும், அந்த மாதிரியான குழந்தைகளை வந்து அவர்களுடைய இந்த அக்னிஹோத்திர வாதாவரணத்தில் இருப்பதன் மூலமாக அந்த குழந்தைகள் வந்து அமைதியாக நல்ல பண்புள்ளவர்களாக மாறுகிறார்கள். அடுத்தது அவர்களிடம் வந்து அந்த மன ஒருமைப்பாடு, ஏதான பாடம் படிக்கும் போது அந்த மன ஒருமைப்பாடு மிக அதிக அளவில் ஏற்படுகிறது. மந்த புத்தி உள்ள பாலகர்கள் கூட அவர்களுடைய வைத்திய முறையில வந்து நல்ல நிவாரணம், நல்ல ஒரு மாறுதல்கள் வந்து ஏற்படுகின்றன அவர்களோட அந்த வைத்திய முறை செய்வதன் மூலமாக. முக்கியமா இதனால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பரிணாமம் என்ன, மனோவியாதி ஏற்படாமல் தடுத்து மனோபலம் வந்து அதிகமாகிறது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, உலகையே கொள்ளக்கூடிய பிரச்சனை எதுன்னா இந்த மனோவியாதிகள், மன அழுத்தம், இதெல்லாம் தான். அத்தகைய அந்த மன அழுத்தத்தை குறைய செய்து மனோபலத்தை வந்து அதிகரிக்க செய்கிறது. தினசரி இது வந்து எப்படி முக்கியமா குறிப்பா நம்ம சொல்லணும்னா, அந்த அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய பல்வேறு நிலைகளோட பெண்கள், ஆண்கள், பாலகர்கள், வயோதிகர்கள் அனைவருக்குமே அந்த ஒரு சமாதான போக்கு, வாழ்வை வந்து நேர்மறை கண்ணோட்டத்தோட, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய அந்த தன்மை, மனசாந்தி, ஆத்ம விசுவாசம் மற்றும் அதிக காரியத்திறன், இது போன்ற பல குணங்கள் வந்து விருத்தி அடைகின்றன அவர்களிடையே. அவை மேலும் வந்து அதை நல்ல முறையில் விருத்தி அடையும் அந்த அனுபவம் வந்து பலருக்கு கிடைக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆய்வு மூலமாக இது வந்து நிரூபணமாகியுள்ளது. அதாவது மது போன்ற போதை பழக்கம் உடையவர்கள் கூட இந்த ஒரு வாதாவரணம், இந்த ஒரு சுற்றுப்புற சூழல்ல இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த போதை பழக்கத்திலிருந்து அவர்கள் வந்து மீண்டு வருகிறார்கள். ஏன் அப்படின்னா அவர்களிடம் அந்த உறுதியான இச்சா சக்தி இருக்கிறதுனால அவர்களால் இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நோய் கிருமிகள், அந்த சுற்றுப்புற சூழலில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய நோய் கிருமிகள் வந்து அழிக்கப்படுகின்றன.
இது வந்து பல விவசாயிகள் கூட இதை வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளனர். எப்போ அந்த விவசாயிகள் அந்த இடம் பக்கமா அந்த வந்து அக்னிஹோத்திரம் நடக்கிறதோ அதன் மூலமாக உண்டாகும் அந்த மருத்துவ சூழலில் நோய் உண்டாகக்கூடிய அந்த கிருமிகளினுடைய விருத்தி வந்து தடுக்கப்படுகிறது அப்படின்றது வந்து கண்டறியப்பட்டுள்ளது. இப்ப அக்னிஹோத்திரம் செய்து முடித்து விட்டோம். பிறகு என்ன செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டுமா அப்படின்னா முக்கியமா 2 விஷயங்கள். முதலாவது என்னன்னா, அந்த அக்னிஹோத்திரம் செய்த அந்த அக்னி ஜுவாலை அது வந்து குளுமையாக ஆகும் வரை அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்வது மிகவும் நல்லது, அந்த ஒரு சில மணி நேரம். அடுத்தது வந்து அந்த அடுத்த அக்னிஹோத்திரம் செய்வதற்கு முன்னாடி அந்த வரட்டியினுடைய சாம்பல் அது நீர் பூத்து பஸ்மமாக ஆயிருக்கும் இல்லையா, அந்த சாம்பலை அந்த விபூதியை வந்து பத்திரமாக சேகரித்து ஒரு கண்ணாடி குப்பியில் அல்லது வந்து மண் பாண்டத்தில் வந்து அதை சேகரித்து வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இதை வந்து எதற்கு உபயோகப்படுத்தலாம்னா, வனஸ்பதிகளுக்கு வந்து உரமாக பயன்படுத்தலாம், தண்ணீர் சுத்திகரிக்க பயன்படுத்தலாம், மருந்துகள் தயாரிப்பதற்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ அக்னிஹோத்திரம் சம்பந்தமாக வந்து சில விஞ்ஞான பரிசோதனைகளும் நடந்துள்ளன. அதில் வந்து முக்கியமாக ஒருத்தர் பண்ணின அந்த விஞ்ஞான பரிசோதனை அதை வந்து விரிவாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போதான் அதனுடைய மகத்துவம் நமக்கு வந்து முழுவதுமாக புரியும். இப்போ புனேல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் பிரமோத் மோகே அப்படின்றவர், அவர் வந்து புனேனுடைய நேஷனல் கெமிக்கல் லெபராட்டரி அதில் வந்து ஓய்வு பெற்ற ஒரு சாஸ்திர நிபுணர். அவர் வந்து புனேவில் வந்து அக்னிஹோத்திரம் சம்பந்தமாக ஒரு பரிசோதனை நடத்தினார். எப்படி நடத்தினார்னா, அதற்கு வந்து மிகவும் சுற்றுப்புற சூழல் மாசு நிறைந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த மாதிரி அவர் தேர்ந்தெடுத்த இடம் வந்து ரமணாபாக் ஹை ஸ்கூல் அப்படின்னு ஷனிவார்பேட் அங்கே பூனால இருக்கு. அந்த அக்னிஹோத்திர பரிணாமத்தை கண்டுபிடிப்பதற்கு சில அந்த நோக்கங்கள் அதில் வந்து அவர்கள் வைத்திருந்தனர். என்ன அப்படின்னா, அக்னிஹோத்திரத்தினால அந்த பிரகாசம் மற்றும் வெப்ப சக்தி மீது ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அதை கண்டுபிடிப்பது. அடுத்தது 2வது அந்த அக்னிஹோத்திர புகையால் அருகில் உள்ள அந்த அந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம ஜந்துக்களின் மீது என்ன பரிணாமம் ஏற்படுகிறது அதை தெரிந்து கொள்வது. 3வது அக்னிஹோத்திர புகையினால சுற்றுப்புற சூழல் மாசு, அந்த காற்று மாசு இருக்கு இல்லையா, அதன் மீது ஏற்படக்கூடிய பரிணாமம். அடுத்தது செடிகள், இப்போ முளை விடக்கூடிய அந்த செடிகள் மீது அந்த அக்னிஹோத்திர புகை, அந்த வாதாவரணம் அது வந்து ஏற்படுத்தக்கூடிய பரிணாமம் என்ன. அடுத்தது வந்து அந்த அக்னிஹோத்திர விபூதியில் உள்ள மருத்துவ குணங்கள், அதுவும் வந்து பரிசீலனை செய்யப்பட்டன. இறுதியாக அக்னிஹோத்திர விபூதியால் தண்ணீரை சுத்திகரிக்கும் அந்த ஒரு சுத்தப்படுத்தும் சக்தி, அதுவும் வந்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த பரிசோதனை வந்து அந்த எந்த வித்யாலயால நடந்ததோ அதனுடைய அந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் இவர்கள் எல்லோருமே வந்து மிகவும் ஒத்துழைத்து இதில் வந்து பங்கேற்றனர். அதோடு கூட அருகில் உள்ள ஃபெர்கியூசன் வித்யாலயா, மகாவித்யாலயா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பயாலஜி டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு ஆசிரியர், அவரும் வந்து அவருடைய உதவியும் வந்து இதில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நவீன விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அவர்கள் வந்து பல விஷயங்களை நிரூபணத்துடன் அவர்கள் வந்து கண்டுபிடித்தனர். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, அந்த 90% சூக்ஷ்ம ஜந்துக்களின் விருத்தி தடுக்கப்படுவதை அவர்கள் வந்து கண்டறிந்தனர். எப்படி அப்படின்னா, அந்த அக்னிஹோத்திரத்தினுடைய பிரகாச சக்தி அதை வந்து அளக்கக்கூடிய ஒரு மீட்டர் கருவி கொண்டு அதை வந்து அளந்தனர். அதோடு அந்த அக்னிஹோத்திர புகை அருகில் உள்ள அந்த சூக்ஷ்ம ஜந்துக்களின் எண்ணிக்கை, அதாவது அக்னிஹோத்திரம் செய்வதற்கு முன்னால் அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது, அக்னிஹோத்திரம் செய்த பிறகு அந்த சூக்ஷ்ம ஜந்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு, இதை வந்து கண்டுபிடித்தனர் அந்த விஞ்ஞான கருவிகளின் உதவி கொண்டு. இதிலிருந்து என்ன கண்டறியப்பட்டதுன்னா, 90% அந்த சூக்ஷ்ம நுண் கிருமிகள் இல்லையா, அதனுடைய விருத்தி வந்து தடுக்கப்பட்டது அப்படின்றது வந்து அவர்களுக்கு தெரிய வந்தது. இந்த அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த இடமும் வந்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த, அதாவது மிகவும் ரஜதமா ஒரு சூழ்நிலை நிறைந்த, ஒரு காற்று மாசு நிறைந்த ஒரு இடம் தான் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தார். அப்போதான் வந்து அந்த இடத்துல எந்த அளவு அந்த பரிணாமம் அதிக அளவு ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ
அதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, அந்த அக்னிஹோத்திரம் செய்த பிறகு அந்த வாயு அது வந்து மிகவும் அதிகபட்ச அந்த சுற்றுப்புற சூழல் மாசு நிறைந்த இடம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த வாயுவில் உள்ள அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்ற அந்த மாசு அது வந்து 10 மடங்கு குறைந்ததை அவர்களால் கண்டறிய முடிந்தது. இதிலிருந்து அந்த காற்று மாசு, அந்த சுற்றுப்புற சூழல் மாசை அகற்றக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை வந்து அந்த அக்னிஹோத்திரம் செய்கிறது என்பது வந்து நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது வந்து அவர்கள் செய்த அந்த ஆராய்ச்சியின் மூலமா செடிகளுடைய வளர்ச்சி அதுக்கு எப்படி அதை செய்தார்கள் அப்படின்னா, 2 தொட்டிகளில் வந்து 2 சிறு செடிகள் வைக்கப்பட்டன. ஒன்று வந்து அந்த அக்னிஹோத்திரம் செய்யும் அந்த வகுப்பில் வைக்கப்பட்டது, இன்னொன்று வெளியில் வைக்கப்பட்டது. அப்போ வந்து அந்த அக்னிஹோத்திரம் தினந்தோறும் செய்த பிறகு அந்த அந்த சுற்றுப்புறத்தில் அந்த அக்னிஹோத்திர சாம்பலும் வந்து அந்த அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த செடியில வந்து போடப்பட்டது. அப்போ சிறிது நாட்களுக்கு பிறகு அவர்கள் கண்டறிந்தது என்ன அப்படின்னா, அந்த அக்னிஹோத்திர சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய செடி, அதாவது அந்த சாம்பல் போடப்பட்ட அந்த செடி மிக அதிக அளவு விரைவாக வளர்ந்தது. அந்த வெளியில் இருக்கக்கூடிய செடியை காட்டிலும் இந்த அக்னிஹோத்திர சுற்றுப்புற சூழலில் இருந்த செடி மிக விரைவில் அதனுடைய வளர்ச்சி ஏற்பட்டதை அவர்களால் கண்டறிய முடிந்தது. அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, வயல்களுக்கு வந்து அருகில் அந்த அக்னிஹோத்திரம் செய்வது எவ்வளவு பயன் அளிக்கக்கூடியது என்பது வந்து இதன் மூலமாக நமக்கு வந்து நிரூபணம் ஆகிறது. அடுத்தது வந்து இப்போ வந்து சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள் வந்து அழிக்கப்படுகின்றன, அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அதுவும் வந்து எந்த அளவு சுத்திகரிக்கப்படுகிறது அதுவும் வந்து அவர்கள் வந்து கண்டறிந்தனர். அதன் மூலமாக என்னன்னா 80 முதல் 90% அந்த அக்னிஹோத்திர சாம்பல் வந்து போடப்பட்ட அந்த தண்ணீர் வந்து அந்த அளவு அந்த அளவு அந்த 80லிருந்து 90% வரைக்கும் அந்த நுண்கிருமிகள் வந்து அதில் அழிக்கப்பட்டு இருந்ததை அவர்கள் வந்து கண்டறிந்தனர். அதோடு வந்து ஏதான காயம் இல்லை உடல்ல வந்து அந்த தோல் நோய் இருக்கும் பொழுது அந்த சாம்பலை வந்து அதன் மீது பூசுவதன் மூலமாகவும் அது வந்து உடனே குணம் ஆவதையும் அவர்கள் வந்து கண்டறிந்தனர். இந்த தண்ணீர் சுத்திகரிக்கும் நேரம் வந்து எவ்வளோன்னா வெறும் 10 நிமிடங்கள் தான். அந்த அக்னிஹோத்திர சாம்பலை போட்ட 10 நிமிடங்கள்ல இந்த சுத்திகரிப்பு நடந்ததை அவர்களால் உணர முடிந்தது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பல லட்ச ரூபாய் நம்ம செலவழிக்க வேண்டாம், வெகு சில ரூபாய்களே அந்த ஒரு பசுஞ்சாண விரட்டி, பசுனை மற்றும் அந்த யஜ்ஞ பாத்திரம், அவ்வளவுதான் அதற்கு தேவை. அந்த அக்ஷதை, இதன் மூலமாக குறைந்த செலவில் மிக பிரம்மாண்டமான ஒரு பலனை வந்து இது கொடுக்கக்கூடியது. அதனால வந்து ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நீர் மற்றும் வந்து இந்த நோய் கிருமிகள் அற்ற ஒரு வீட்டு வாதாவரணம், இதையெல்லாம் வந்து மிக குறைந்த செலவில் நம்மால் வந்து உருவாக்க முடியும் என்பது வந்து இதிலிருந்து நிரூபணமாகிறது. இதை வந்து உலக விஞ்ஞான நாளேடுகளில் வந்து நாம் நிரூபணத்துடன் வந்து இதை வந்து பிரசுரிக்க முடியும். நம்முடைய பூர்வ பாரம்பரிய விஞ்ஞானத்தில் உலக அளவில் வந்து அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அது நாம் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே அது. இப்போ உலகம் வந்து இந்த அக்னிஹோத்திரத்தை எவ்வாறு நோக்குகிறது அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது பார்த்தோம்னா இப்போ ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், போலாந்து, செக்கோஸ்லோவாக்கியா, ஜப்பான், சிங்கப்பூர், பெரு, ஈக்வெடார், சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், கனடா போன்ற 70 நாடுகளில் வந்து இந்த அக்னிஹோத்திரம் செய்வதனுடைய அந்த பரிணாமம் வந்து அவர்கள் வந்து ஒத்துக்கொண்டுள்ளனர், அங்கீகரித்துள்ளனர். அவர்கள் வந்து பல்வேறு விஞ்ஞான சம்பந்தமான அந்த மாத இதழ்களில் இதை பற்றிய பரிசோதனை முடிவை, நிரூபணங்களை பிரசுரித்து வருகின்றனர். இதை ஆதாரமாக கொண்டு செயல்படும் அந்த விவசாயத்திற்கு அவர்கள் வந்து ஒரு பெயர் கூட வைத்திருக்கிறார்கள். என்னன்னா ஹோமா ஃபார்மிங் டெக்னிக் அப்படின்ற அந்த பெயர் வந்து வைத்திருக்கல. துர்பாகியவசமாக பாரதிய புராதன நம்மகிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்கள், அணுசாஸ்திரம், ரசாயன சாஸ்திரம், பௌதிக சாஸ்திரம், கணித சாஸ்திரம், ஆரோக்கிய சாஸ்திரம், வைமானிக அதாவது விமான சாஸ்திரம், அப்புறம் தாது சாஸ்திரம், நிர்மாண சாஸ்திரம், சில்ப சாஸ்திரம் ஆகியவற்றை முழுமையான பலனை மேற்கூறிய தேசங்கள் அடைந்து அவற்றை வந்து அவர்கள் பேட்டன்ட் செய்துள்ளனர்.
ஆனா இங்க வந்து நம்ம பாரத தேசத்துல உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சாஸ்திர நிபுணர்கள் அவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த மகத்துவத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்ப மேலை நாடுகள்ல வந்து அவை ஒப்புக்கொண்ட பின் ஆமாம் அப்படின்னு அவர்களும் வந்து விழித்தெழுந்து அதை வந்து அங்கீகரிக்க ஆரம்பித்துள்ளனர். அதனால இந்த அக்னிஹோத்திரம் என்றது நம்முடைய புராதன பாரதிய வழிமுறை. அது வந்து எவ்வளவு ஒரு, அதுவும் இந்த இப்ப வரக்கூடிய ஆபத்து காலத்துல சுற்றுப்புற சூழல் மிக அதிக அளவுல அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல அதிக அளவு விஷவாயு கசிவு போன்ற ஆபத்துகள் நிறையக்கூடிய இந்த காலகட்டத்துல அது வந்து எந்த அளவு சிறந்தது, எந்த அளவு அத்தியாவசியமானது. அதோடு கூட அது வந்து ஆன்மீகம், அந்த இறைவனுக்கு நாம செலுத்தக்கூடிய ஒரு நன்றி என்பது தான் மிகவும் சிறந்தது. அதன் மூலமாக நம்முடைய ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படுகிறது, உலக முன்னேற்றமும் ஏற்படுகிறது, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது, நல்ல சுற்றுப்புற சூழல் ஏற்படுகிறது. அதனால இன்றைக்கு அந்த அவ்வளவு ஒரு உன்னதமான விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். அதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நாம் வந்து நன்றி தெரிவித்து பிரார்த்தனை செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம். மறுபடியும் நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.